நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் பிரித்தெழுதுக பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து ஏற்கனவே போட்டாச்சு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பார்க்குறீங்கன்னா புணர்ச்சி விதியெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துட்டு பாருங்கள். திண்டிரல் இது எப்படி பிரிக்கலாம்? திண்மை கூட்டல் திரள். ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு தின் கூட்டல் திரள்னு வரும். நிலைமொழி இறுதியில் இன்னு வந்து வருமொழி முதல்ல தானாக வந்ததுன்னா, அதாவது நிலைமொழி இறுதியில் நான் வந்து வருமொழியில் தானாக வந்ததுன்னா இந்த தானாக வந்து டாவாக மாறும். இங்கே தீ இருக்கிறதுனால டீயாக மாறி நமக்கு திண்டிரல்னு கிடைக்குது. வண்டுரை, வண்டு கூட்டல் உரை. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி 2 எப்படி பிரிப்போம்? இட்டுக்கூட்டல் ஊ. இந்த ஊ போயிட்டு இட்டுக்கூட்டல் ஊ 2 மாறி நமக்கு வண்டுரைன்னு கிடைக்கிது. முறிவர, முறிவு கூட்டல் அற. இது இவ்வு கூட்டல் ஊன்னு பிரிப்போமா? உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிட்டு இவ்வு கூட்டலாக வாவா மாறி நமக்கு முறிவரன் கிடைக்கிது. திருவுளம், திரு கூட்டல் உளம். ரூவை வந்து இரு கூட்டல் ஊன் பிரிப்போமா? அடுத்து பாருங்கள், ஈ ஐ வழி எவ்வும், ஏனைய உயிர் வழி வவ்வும். இங்கேயும் ஊ இருக்குது, இங்கேயும் ஊ இருக்குது. அப்போ அதாவது உயிர் இருக்குது. நமக்கு உடம்படு மெய் வந்து வரணும். உடம்படு மெய் வந்து நமக்கு இங்கே வந்து இவ்வு வரும். இ ஐனா நமக்கு ஈ வரும். இங்கே வந்து இவ்வு வரும். இவ்வு கூட்டல் ஊ திரு உளம்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இற்பிறப்பு, இல் கூட்டல் பிறப்பு. இங்கே வல்லினம் வந்ததுனால இந்த இல்லு வந்து இற்றா மாதிரி இற்பிறப்புன்னு கிடைக்கி. ஆ இடை, ஆ கூட்டல் இடை. இதில் வந்து ஆ நீண்டு ஆ கூட்டல் இடைன்னு வரும். அடுத்து இங்கே வந்து நமக்கு உடம்படுமை வந்து ஈயா வரும். ஆ இடை, இதுதான் நீண்டு ஆ கூட்டல் இடைன்னு வரும். அதுக்கு அடுத்து இதுக்கு உடம்படுமை வந்து ஈ வந்து ஆ இடைன்னு வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ இடை, ஆ கூட்டல் இடை. ஆறு உயிர், அருமை கூட்டல் உயிர். ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். இப்போது அரு கூட்டல் உயிர்னு இருக்குமா? அடுத்து ஆதி நீடல் விதிப்படி ஆவா மாறி ஆறு கூட்டல் உயிர்னு வரும். அடுத்து உயிர்வரின் குரல் மெய்வீட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு இரு இருக்கும். இரு கூட்டல் ஊ ரூவா மாறி ஆறு உயிர்னு கிடைக்கும். மணிக்காசு, மணி கூட்டல் காசு. வல்லினம் மிகுந்து மணிக்காசுன்னு வருது. அடுத்து பாருங்கள், நின் அருள், நின் கூட்டல் அருள். உயிர் தனிக்கூறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுங்கிற விதிப்படி இந்த இன்னு வந்து 2 தடவை வரும். அடுத்து இன்னும் ஆவும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி நாவா மாறி நமக்கு நின்னருள்னு கிடைக்கும். தடந்தோல், தடம் கூட்டல் தோல். இந்த இம்மு வந்து இந்த மாதிரி நமக்கு தடந்தோல்னு கிடைக்கும். மலை கண்ணீர், மலை கூட்டல் கண்ணீர். வல்லினம் மிகுந்து மழை கண்ணீர்னு வந்திருக்கு. நன்னூல், நன்மை கூட்டல் நூல். ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து நன்கூட்டல் நூல்னு வருமா? இங்கே நான் வந்து இந்த இடத்துல நகரம் வரும்போது இந்த நகரம் வந்து இந்த நகரமாக மாறி நமக்கு நன்னூல்னு கிடைக்கும். இரும்பொறை,
இருமை கூட்டல் பொறை. ஈறுபொதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து இனமிகள் விதிப்படி இம் வந்து நமக்கு இரும்பொறைன்னு கிடைக்கும். மணிக்கழுத்து, மணி கூட்டல் கழுத்து, வல்லினமிகுந்து மணிக்கழுத்துன்னு கிடைக்கி. வருத்தப்பாடு, வருத்தம் கூட்டல் பாடு. இம்மு வந்து இப்பா மாறி நமக்கு வருத்தப்பாடுன்னு கிடைக்கி. கருமுகில், கருமை கூட்டல் முகில். ஈறுபொதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து கருமுகில். அரைந்தரைந்து, அரைந்து கூட்டல் அரைந்து. உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இதில் உள்ள ஊ போயிடும். ஏன்னா தூவை இத்து கூட்டல் ஊன்னு பிரிப்போமா, ஊ போயிட்டு இத்து கூட்டலாக தாவா மாதிரி அரைந்து அரைந்துன்னு கிடைக்கும். நெடுங்குவடு, நெடுமை கூட்டல் குவடு. ஈறுபொதல் விதிப்படி மை போயிடும். நெடு கூட்டல் குவடுன்னு இருக்கும். அடுத்து இனமிகள் விதிப்படி இங்கு வந்து நமக்கு நெடுங்குவடுன்னு மாறும். பேரிடி, பெருமை கூட்டல் இடி. ஈறுபொதல் விதிப்படி மை போயிடும். மை போயிட்டு பெரு கூட்டல் இடின்னு வரும். அடுத்து ஆதி நீடல் விதிப்படி இந்த பே வந்து பேயா மாறும். பேரு கூட்டல் இடி. உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு இரு இருக்கும். பேர் கூட்டல் இடி. அடுத்து இரும் ஈயும் சேர்ந்து ரீயா மாறி நமக்கு பேரிடின்னு வரும். வெஞ்சுடர், வெம்மை கூட்டல் சுடர். ஈறுபொதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து முன் நின்ற மெய்திரிதல்ங்கிற விதிப்படி இம்மு வந்து இஞ்சா மாதிரி நமக்கு வெஞ்சுடர்ன்னு கிடைக்கும். விண்ணிடி, விண் கூட்டல் இடி. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுங்கிற விதிப்படி இது வந்து இன்னொரு தடவை வரும். இன்னு 2 தடவை வருமா. அடுத்து இடி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற விதிப்படி இது நீயா மாறி விண்ணிடின்னு வரும். செருக்கெழ, செருக்கு கூட்டல் எழ. உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி கூவை எப்படி பிரிப்போம், இக்கு கூட்டல் இதில் ஊ போயிடும். அடுத்து இக்கு கூட்டல் ஏ கேயா மாறி நமக்கு செருக்கெழன்னு கிடைக்கும். இருஞ்சிரம், இருமை கூட்டல் சிரம். ஈறுபொதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து இனமிகள் விதிப்படி இஞ்சு வந்து நமக்கு இருஞ்சிரம் கிடைக்கும். தீத்தாவும், தீ கூட்டல் தாவும். வல்லினம் மிகுந்து நமக்கு தீத்தாவும் கிடைக்கும். திணையளவு, திணை கூட்டல் அளவு. நையை எப்படி பிரிப்போம், இன்னு கூட்டல் ஐன்னு பிரிப்போமா. இங்கேயும் உயிர், இங்கேயும் உயிர். அப்போது நமக்கு உடம்படுமை வந்து வரும். ஈ ஐ வழி யவ்வும். இது வரும்போது நமக்கு உடம்படுமை வந்து ஈ வரும். இங்கே வந்து ஐ தானே, அப்போ உடம்படுமை வந்து ஈ வரும். ஈ கூட்டல் ஆ, இது வந்து யாவா மாறி நமக்கு திணையளவுன்னு கிடைக்கும். கண்ணுடையார், கண் கூட்டல் உடையார். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுங்கிற விதிப்படி இது வந்து 2 தடவை வரும். கண் கூட்டல் இன் கூட்டல் உடையார். அதுக்கப்புறம் இந்த இன்னும் ஊவும் சேர்ந்து நூவா மாறி நமக்கு கண்ணுடையார்னு கிடைக்கும். செத்தொழியும், செத்து கூட்டல் ஒளியும். உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிடும். தூவை வந்து இத்து கூட்டல் ஊந்தானே பிரிப்போம். ஊ போயிட்டு இத்து கூட்டல் ஓ. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி தோவா மாறி செத்தொழியும்னு கிடைக்கும். பெண்ணரசு, பெண் கூட்டல் அரசு. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுங்கிற விதிப்படி இந்த இன்னு வந்து 2 தடவை வருமா. அடுத்து இன்னு கூட்டலா, இது சேர்ந்து நாவா மாறி நமக்கு பெண்ணரசுன்னு கிடைக்கும்.
உயிருண்டு, உயிர் கூட்டல் உண்டு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இரு கூட்டல் ரூவா மாறி நமக்கு உயிர் உண்டுன்னு கிடைக்கி. கற்கோடி, கல் கூட்டல் கோடி. வல்லினம் வரும்போது இல்லு வந்து இற்றா மாறி நமக்கு கற்கோடின்னு கிடைக்கி. அடுத்து பாருங்கள், விளக்கேற்றி, விளக்கு கூட்டல் ஏற்றி. இது வந்து இக்கு கூட்டல் ஊன்னு பிரிப்போமா. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி போயிடும். அடுத்து இக்கு கூட்டல் ஏ சேர்ந்து கேயா மாறும். விளக்கேற்றி. மதி எரிந்து, மதி கூட்டல் எரிந்து. தீ எப்படி பிரிப்போம், இத்து கூட்டல் இ. இங்கேயும் ஏ, அதாவது இதுவும் உயிர் இதுவும் உயிருங்கும்போது நமக்கு உடம்படுமை வந்து வரும். ஈ ஐ வழி யவ்வும். இங்கே வந்து ஈ தானே முடிஞ்சிருக்கு, அப்போ உடம்படுமை வந்து ஈ வரும். ஈ கூட்டல் ஏ, ஈ கூட்டல் ஏ வந்து ஏவா மாறி நமக்கு மதி எரிந்துன்னு கிடைக்கும். சேவடி, சே கூட்டல் அடி. இ ஐங்கும்போது நமக்கு உடம்படுமை வந்து ஈ. இதே இது ஏ வந்ததுன்னா ஈ வரும், அப்படி இல்லாட்டி இவ்வு வரும். சேவடி, சே கூட்டல் அடி. அடுத்து பாருங்கள், பேரிஞ்சி. இங்கே வந்து சேவடின்னு கொடுத்துருக்காங்களா, இங்கே வந்து உடம்படுமை வந்து இவ்வு வரும். சே கூட்டல் இவ்வு கூட்டல் அடி. அடுத்து இவ்வும் ஆவும் சேர்ந்து வாவா மாதிரி நமக்கு சேவடின்னு கிடைக்கும். பேரிஞ்சி, பெருமை கூட்டல் இஞ்சி. ஈறுபொதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து ஆதி நீடல் விதிப்படி பே வந்து பேவா மாறி பேரு கூட்டல் இஞ்சின்னு வரும். அடுத்து உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி இதில் போயிட்டு இரு இருக்கும். பேர் கூட்டல் இஞ்சி. அடுத்து இரு ஈயும் சேர்ந்து ரீயா மாறி நமக்கு பேரிஞ்சின்னு கிடைக்கும். பெருந்தெய்வம், பெருமை கூட்டல் தெய்வம். ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து இனமிகள் விதிப்படி இந்து வந்து நமக்கு பெருந்தெய்வம் கிடைக்கும். தஞ்சென்னி, தம்மை கூட்டல் சென்னி. ஈறுபோதல் விதிப்படி மை போய் தம் கூட்டல் சென்னின்னு வரும். அடுத்து முன்னின்ற மெய்தீர்தல்ங்கிற விதிப்படி இம்மு வந்து இஞ்சா மாறி நமக்கு தஞ்சென்னின்னு வரும். தென்கரை, தெற்கு கூட்டல் கரை. புணர்ச்சி விதையெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. திசைப்பெயர் புணர்ச்சியில் இங்கே வந்து கூ போயிடும். அடுத்து இந்த இற்று வந்து இன்னா மாதிரி நமக்கு தென்கரைன்னு கிடைக்கும். செழும்பொன், செழுமை கூட்டல் பொன். ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து இனமிகள் விதிப்படி இம்மு வந்து நமக்கு செழும்பொன் கிடைக்கும். பெரும்பூதம், பெருமை கூட்டல் பூதம். ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து இனமிகள் விதிப்படி இம்மு வந்து பெரும்பூதம் கிடைக்கும். கருஞ்சிகரம், கருமை கூட்டல் சிகரம். ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து இனமிகள் விதிப்படி இஞ்சு வந்து நமக்கு கருஞ்சிகரம் கிடைக்கும். இருட்கடல், இருள் கூட்டல் கடல். வல்லினம் வரும்போது இந்த இல்லு வந்து இட்டா மாதிரி நமக்கு இருட்கடல்னு கிடைக்கும். ஒன்றென்ப, ஒன்று கூட்டல் என்ப. ட்ரூவை இற்று கூட்டல் ஊன்னு பிரிப்போமா. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி போயிட்டு இற்று இருக்கும். இற்று கூட்டல் ஏ ட்ரேயா மாறி நமக்கு ஒன்றென்பன்னு கிடைக்கும். செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து முன்னின்ற மெய்தீர்தல்ங்கிற விதிப்படி இம்மு வந்து இந்தா மாதிரி நமக்கு செந்தமிழ்னு கிடைக்கும். எண்ணமெல்லாம், எண்ணம் கூட்டல் எல்லாம். இம்மும் ஏயும் சேர்ந்து நமக்கு மேயா மாறி எண்ணமெல்லாம் கிடைக்கும்.
பிரித்தடுக்கி, பிரித்து கூட்டல் அடுக்கி. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிட்டு இத்து மட்டும் இருக்கும். அடுத்து இத்து கூட்டலா தாவா மாறி நமக்கு பிரித்தடுக்கின்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், தமிழிலா, தமிழில் கூட்டல் இலா. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இல்லு கூட்டல் ஈ லீயா மாறி தமிழ் இல்லான்னு கிடைக்கும். பல்கலைகள், சாரி, பல கூட்டல் கலைகள். பல சில விதியெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பல்கலைகள் பல கூட்டல் கலைகள்னு வரும். முன்னரண், முன் கூட்டல் அரண். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுங்கிற விதிப்படி இந்த இன்னு வந்து 2 தடவை வரும். அடுத்து இந்த இன்னும் ஆவும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி நாவா மாறி நமக்கு முன்னரண் கிடைக்கும். அழிவேற்று, அழிவு கூட்டல் ஏற்று. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ஊவை வந்து இவ்வு கூட்டல் ஊன்னு பிரிப்போமா, அந்த ஊ போயிடும். அடுத்து இவ்வு கூட்டல் ஏ வேயா மாறி நமக்கு அழிவேற்றுன்னு கிடைக்கும். கொத்துப்பூ, கொத்து கூட்டல் பூ சேரும்போது நமக்கு வல்லினம் மிகுந்து கொத்துப்பூன்னு கிடைக்கும். வரகரிசி, வரகு கூட்டல் அரிசி. கூவை வந்து இக்கு கூட்டல் ஊன் பிரிப்போமா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிடும். அடுத்து இக்கு கூட்டல் காவா மாறி வரகரிசின்னு கிடைக்கும். மரப்பட்டை, மரம் கூட்டல் பட்டை. மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்புவுங்கிற விதிப்படி நமக்கு மரப்பட்டைன்னு கிடைக்கும். குடிசை ஆகும், குடிசை கூட்டல் ஆகும். சை வந்து இச்சு கூட்டல் ஐன்னு பிரிப்போமா, இச்சு கூட்டல் ஐ சை. அடுத்து ஈ ஐ வழி யவ்வும். இங்கே கடைசி ஐ வந்ததுனால உடம்படுமை வந்து ஈ வரும். ஈ கூட்டல் ஆ நமக்கு யாவா மாறி குடிசை ஆகும். பேரறிவு, பெருமை கூட்டல் அறிவு. ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து ஆதி நீடல் விதிப்படி பேரு கூட்டல் அறிவுன்னு வரும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு இரு மட்டும் இருக்கும். இரு கூட்டலா ராவா மாறி நமக்கு பேரறிவுன்னு கிடைக்கும். வறுமையுற்று, வறுமை கூட்டல் உற்று. மை வந்து இம்மு கூட்டல் ஐன்னு பிரிப்போமா, ஈ ஐ வழி யவ்வும். இங்கே ஐ வந்ததுனால நமக்கு உடம்படுமை வந்து ஈ வரும். ஈ கூட்டல் ஊ யூவா மாறி வறுமையுற்றுன்னு கிடைக்கும். சீராக, சீர் கூட்டல் ஆக. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இரு கூட்டலா ராவா மாறி நமக்கு சீராகன்னு கிடைக்கும். கருங்கல், கருமை கூட்டல் கல். ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். இனமிகள் விதிப்படி இங்கு வந்து நமக்கு கருங்கல்னு கிடைக்கும். உனக்கில்லை, உனக்கு கூட்டல் இல்லை. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி கூல உள்ள ஊ போயிடும். இக்கு கூட்டல் ஊன்னு பிரிப்போமா, ஊ போயிடும். அடுத்து இக்கு கூட்டல் ஈ சேர்ந்து கீ, அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி கீயா மாறி உனக்கில்லைன்னு கிடைக்கும். கண்ணீர், கண் கூட்டல் நீர். இங்கே இன்னும் இருக்குது. வருமொழியில் நகரம் வந்ததுனால இந்த நகரம் வந்து நமக்கு நகரமாக மாறும். இங்கே நகரம் வந்ததுனால இந்த நகரம் நகரமாக மாறி நமக்கு கண்ணீர்னு கிடைக்கும். கரையேற, கரை கூட்டல் ஏற. ரை வந்து இரு கூட்டல் ஐன்னு பிரிப்போமா, இங்கே உயிரெழுத்து வருது. ஈ ஐ வழி யவ்வும். ஐ வந்ததுனால உடம்படுமை வந்து ஈ கூட்டல் ஏ. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி ஏயா மாறி நமக்கு கரையேறன்னு கிடைக்கும். அடுத்து பம்பரம் ஆகி, பம்பரம் கூட்டல் ஆகி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இம்மு கூட்டல் ஆ வந்து மாவா மாறி பம்பரம் ஆகின்னு கிடைக்கும். இவர்கள் இடம், இவர்கள் கூட்டல் இடம்.
இல்லும் ஈயும் சேர்ந்து லீயா மாறி இவர்களிடம் கிடைக்கும். தீக்குச்சி, தீ கூட்டல் குச்சி, வல்லினம் மிகுந்து தீக்குச்சின்னு கிடைக்கி. பூ கூட்டல் சோலை, பூஞ்சோலை. இதுக்கு இனமாக இஞ்சு தோன்றி பூஞ்சோலைன்னு கிடைக்கி. அடுத்து சொற்பதம், சொல் கூட்டல் பதம். வல்லினம் வந்ததுனால இந்த இல்லு இற்றா மாதிரி சொற்பதம் கிடைக்கி. தன்னுயிர், தன் கூட்டல் உயிர். தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரி நிரட்டுங்கிற விதிப்படி இது 2 தடவை வரும். அடுத்து இன்னு கூட்டல் ஊ நூவா மாறி நமக்கு தன்னுயிர்னு கிடைக்கி. வானாளும், வான் கூட்டல் ஆளும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இன்னு கூட்டல் ஆ நாவா மாறி வானாளும் கிடைக்கி. மண்ணரசு, மண் கூட்டல் அரசு. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வழி நிரட்டுங்கிற விதிப்படி இன்னும் வந்து 2 தடவை வரும். அடுத்து இன்னு கூட்டலா நாவா மாறி மண்ணரசு. தற்சூழ, தன் கூட்டல் சூழ. வல்லினம் வந்ததுனால இன்னு வந்து இற்றா மாறி நமக்கு தற்சூழன்னு கிடைக்கி. திருந்தவை, திருந்து கூட்டல் அவை. தூவை வந்து இத்து கூட்டல் ஊன்னு பிரிப்போமா. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டுணுங்கிற விதிப்படி ஊ போயிடும். அடுத்து இத்து கூட்டலா தாவா மாறி திருந்தவைன்னு கிடைக்கும். இருள் அறுத்திடும், இருள் கூட்டல் அறுத்திடும். இல்லு கூட்டலா லாவா மாறி நமக்கு இருள் அறுத்திடும் கிடைக்கும். கடும்பகை, கடுமை கூட்டல் பகை. ஈறுபோதல் விதிப்படி மை போயிட்டு கடு கூட்டல் பகைன்னு கிடைக்கும். அடுத்து இனமிகள் விதிப்படி இம் தோன்றி கடும்பகைன்னு வரும். முக்குடை, 3 கூட்டல் குடை. இது என்ன பெயர் புணர்ச்சியில் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து இப்போது 3000, இது எப்படி பிரிப்போம். 3 கூட்டல் 1000. அதாவது நமக்கு வருமொழியில் உயிரெழுத்தாக இருந்ததுன்னா இந்த ட்ரூ போயிடும், இன்னு போயிடும், மூ கூட்டல் 1000 வரும். அடுத்து இதுக்கு உடம்படுமை வந்து இவ்வு கூட்டல் ஆ வாவா மாதிரி 3000 வரும். அதாவது உயிரெழுத்து வரும்போது இது வந்து நெடிலாக தான் வரும். மூ வந்து 3ல் மூ வந்து அப்படியே தான் இருக்கும், குறுகாது. ஆனால் இங்கே பாருங்கள், உயிரெழுத்து வராமல் வரும்போது ட்ரூ கெட்டு மூ வந்து நெடில் வந்து மூ என குறுகி நகர மெய் வந்து வருகின்ற மெய்யாக திரிஞ்சு நமக்கு முக்குடைன்னு கிடைக்கும். 3ஆவா மாறும். அடுத்து முக்குடைன்னு கிடைக்கும். பரித்தியாகம், பரி கூட்டல் தியாகம். நீங்கள் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகள்லாம் பார்க்கும்போது புணர்ச்சி விதி பார்த்துட்டு சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பாருங்கள். ஃபஸ்ட்டு புக்கில் உள்ள சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகள்லாம் புணர்ச்சி விதிப்படி தரவாக பார்த்ததுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் போங்க. ஏன்னா அவுட் சோர்ஸுமே நிறைய இருக்கும். புக்கிலையுமே ஓல்டு புக்கில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக. அப்போங்கும்போது அதெல்லாம் நல்லா தெளிவாக புணர்ச்சி விதிப்படி பார்த்ததுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் பக்கம் போய் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பாருங்கள். ஏன்னா விதியெல்லாம் நல்லா தெரியணும், மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு நல்லா மனசில் தங்குனா மட்டும்தான் நீங்கள் அவுட் சோர்ஸ் சைடு போங்க. எடுத்ததுமே அவுட் சோர்ஸ் போகாதீங்க. புக்கில் உள்ளதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு அவுட் சோர்ஸ் போங்க.